பெருந்தமிழ் விருது வழங்கி என்னை பெருமைப்படுத்தி இருக்கும் இந்த விழாவின் தலைவர், பாயிகாவின் தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களே, இந்த விருதுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு உலகில் எந்த கவிஞனுக்கும் இவ்வளவு பெருமை சேர்ந்திருக்குமா என்று வியக்கும் வண்ணம் என்னை திகைப்பிலும் மலைப்பிலும் ஆழ்த்தியிருக்கும் பாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே, டான் ஸ்ரீ ஹனிஃபா அவர்களே, டான் ஸ்ரீ நடராஜன் அவர்களே, என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கும் மாண்புமிகு மதியுரையர் குழுவின் பேரறிஞர்களே, ஐம்பூதங்கள் குறித்து ஆய்வுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, பெருங்கல்வியாளர்களே, பேரன்புமிக்க பெரியோர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத் தோழர்களே, இன்றைய தினத்தின் வாழ்த்துக்கு உரிய எங்கள் தாய்க்குலத்து தங்கங்களே, நண்பர்களே, கவிஞர் பெருமக்களே, எழுத்தாளர்களே, படைப்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா, மகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா, பரவசத்தில் சொற்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து சொல்லவா, அல்லது என் இரத்தத்தின் இனிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது என்று சொல்லட்டுமா, அல்லது இந்த கணத்திற்கு, இந்த விருதுக்கு நீ தகுதி உள்ளவன்தானா என்ற கேள்வி எனக்குள் உள்ளாடுகிறதே, அந்த நெருடலை சொல்லட்டுமா? ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த தருணம் என் வாழ்வின் முக்கியமான தருணம். இந்த நிமிடம் என் இலக்கிய வரலாற்றின் மிக முக்கியமான நிமிடம். இந்த மேடை, இந்த மக்கள், இந்த மன்றம், இந்த பேச்சாளர்கள் அத்தனை பேரும் என் வாழ்வின் நினைவின் கடைசி சொட்டு நினைவு உள்ளவரை மறக்க முடியாத நிமிடம். கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு கவிஞன் இருந்தான். 18 வயதில் அவன் 16 வயது பேரழகியை சந்தித்தான். அவள் இந்த பூமிக்கு வந்த ஒரு நிலா, நட்சத்திரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவள், பூக்களின் புத்திரி. அவளை பார்த்து அழகே கேள்வி கேட்டு அண்ணாந்து பார்க்கும். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சொன்னான், அடியே பெண்ணே, 18 வசந்தங்கள், 18 கோடைகள் நான் ஓடி வந்தது இதோ உன்னை காணும் இந்த நிமிடத்திற்காகத்தானா? அதே கேள்வியை நான் இங்கு திருப்பி சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். 70 ஆண்டு கோடைகள், 70 ஆண்டு வசந்தங்கள், 70 ஆண்டு வெகுமானங்கள், 70 ஆண்டு அவமானங்கள், 70 ஆண்டுகளின் தூக்கமில்லாத இரவு, எழுதி எழுதி தேய்ந்த விரல், பேசி பேசி தேய்ந்த குரல், இவைகளெல்லாம் இதோ மலேசிய திருநாட்டின் இந்த பெருந்தமிழ் விருது வருகிற இந்த நிமிடத்திற்காகத்தானா என்று என் மனது பொங்குகிறது. டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே, தூங்காத உங்கள் இரவுகளுக்கு என் வணக்கம். வலிகொண்ட உங்கள் உடம்புக்கு என் வாழ்த்து. நீங்கள் பெற்ற அவமானங்களுக்கெல்லாம் என் கவிதைகளின் வெகுமானங்கள். உங்களுடைய உழைப்பு, ஆர்வம், இந்த துடிப்பு, ஒரு தமிழ் கவிஞரை கொண்டாட வேண்டும் என்ற இந்த வேகம், அதோடு தமிழை கொண்டாட வேண்டும் என்ற தாகம், இவைகளுக்காக தமிழ் உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களே, இந்த விழாவுக்கு நீங்கள் தோன்றா துணையாக இருந்து
உங்கள் தம்பிக்கு துணை இருந்து இந்த தம்பிக்கும் துணை இருந்து எங்களை பெருமைப்படுத்திய உங்கள் அன்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு இலக்கிய உலகம் உங்களை வாயார வாழ்த்தி கொண்டாடும். உங்கள் கவிதை பெருமக்களை எல்லாம் கொண்டாடும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். இதோ இந்த 2 பேர் இருக்கிறார்களே, டான்ஸ்ரீ, தத்தோஸ்ரீ, இந்த 2 பேரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. நான் பழகிய வரைக்கும் இவர்களை யாரும் ஆழங்காண முடியாது. இவர்கள் இருவரும் ஆற்றலில் கடல் போல் ஆழமானவர்கள், செய்திகளை சேகரிப்பதில் கடல் போல் விசாலமானவர்கள், ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதில் வானம் போல் உயர்ந்தவர்கள். இந்த 2 பேரும் சகோதரர்கள். இவர்களை யாரும் பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா தோழர்களே? விக்னேஸ்வரன் யார்? விநாயகர். சரவணன் யார்? முருகன். அண்ணன் தம்பிகள். இந்த அண்ணன் தம்பிகளை எப்படி பிரிக்க முடியும்? அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சண்டை வந்தது, ஞானப்பழம் யாருக்கு என்று. ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் முருகனுக்கும் சண்டை வந்தது. இங்கு ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் சரவணனுக்கும் சண்டை வரவே வராது. ஏனென்றால் இந்த ஞானப்பழத்துக்கு பெயர் மாயிக்கா. அது மக்களுக்கானது, தங்களுக்கானது அல்ல என்று இவர்கள் 2 பேருக்கும் தெரியும். இந்த மாயிக்கா என்ற ஞானப்பழத்தை காப்பாற்றி அதன் சத்தை, அதன் ஞானத்தை, அதன் பெருமையை, அதன் ஊட்டத்தை மக்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த 2 பெரும் சகோதரர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு துன் சாமிவேலு அவர்களின் பிறந்த நாள். அது எதேச்சையாக வந்து அமைந்தது. அவர் எங்களை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறார், தோன்றா துணையாக நின்று கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. சாமிவேலு என்ற பெருமனிதன் மறையவில்லை தோழர்களே. 2 உருவங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விக்னேஸ்வரன் சாமி நம்பிக்கை உள்ளவர், கடவுள் பக்தியாளர், சமய நெறியாளர். அதனால் சாமிவேலுவின் முதல் எழுத்து 2 எழுத்து அவரிடம் இருக்கிறது. விக்னேஸ்வரன் சாமியாக இருக்கிறார், சரவணன் கையில் வேலு இருக்கிறது. இந்த சாமியும் இந்த வேலுவும் இணைந்து சாமி வேலுவாக இந்த 2 பேர் வடிவில் இருக்கிறார் என்று நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வைரமுத்து என்ற தனி மனிதனை கொண்டாடுவதற்காக இந்த விழா என்று யாராவது நினைத்தால் அது தவறு. நானும் அப்படி கருதி கொண்டால் அது தவறு. தமிழ் இலக்கிய உலகம் கருதி கொண்டாலும் அது தவறு. வைரமுத்து என்பவன் தமிழ் நெடுங்கணக்கில் வந்து போகிற ஒரு கவிஞன். வருவான், போவான். இப்படி இன்னும் பல கவிஞர்கள் வருவார்கள், போவார்கள். இந்த கவிஞர்கள் வந்து வந்து போவார்கள். தமிழ் மட்டும்தான் வரும், போகாது. தமிழ் மட்டும்தான் நிரந்தரமானது. இந்த நிரந்தரத்தின் மீது உட்கார்ந்து போகிற பறவைகள் தான் கவிஞர்கள். எனவே தத்தோஸ்ரீ சரவணன் இந்த விழாவை எடுத்தார் என்றால் வைரமுத்து என்ற தனி மனிதனுக்காக அல்ல, தமிழ் கவிதைக்காக, மலேசியாவில் இருக்கிற தமிழ் படைப்பாளிகளின் ஊக்கத்திற்காக, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்காக, தமிழ் காய்ந்து விடக்கூடாது, வேரடியில் நீர் ஊற்றுவோம் என்ற உற்சாகத்துக்காக, இந்த பயிர் மீது மழை சிந்த வேண்டும் என்ற ஒரு அக்கறைக்காக என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த விருதை தமிழ் பெருமக்களும் தமிழ் கவிஞர்களும் கொண்டாட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகா கவிதையை படைக்கிற பொழுது நான் விழித்த தூக்கமில்லாத இரவுகள், என் உடலும் மனதும் பட்ட வலி, இந்த கவிதை பெருமை பெறுமா சிறுமை உருமா என்ற சந்தேகம், இதை புலவர் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா, இந்த அறிவியல் தமிழை செய்யுள் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற எனது கேள்வி. கவிதை என்பது கவிதையாகத்தானே இருக்க வேண்டும், அறிவியலாக முடியுமா? அறிவியல் வேறு உலகம், கவிதை வேறு உலகம்.
இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்வது மாதிரி கவிதை வேறு உலகம், அறிவியல் வேறு உலகம். இந்த இரண்டு உலகத்தையும் இணைக்கிறானே. இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்தால் காந்தார கலை என்றாகும். ஆனால் தமிழும் அறிவியலும் இணைந்தால் கவிதையாகுமா என்ற கேள்வியை விமர்சன உலகம் வீசுமே. ஏது பதில் சொல்வேன்? அந்த கேள்வி உண்மையாகிவிடில் இந்த படைப்பின் பயன் என்ன என்றெல்லாம் தவித்திருக்கிறேன், துடித்திருக்கிறேன். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வைரமுத்து, உன் உழைப்பு விரயமாகிவிடவில்லை. தமிழ் வேறு அறிவியல் வேறு இல்லை. தமிழே அறிவியல், அறிவியலே தமிழ், கவிதையே ரெண்டும் என்று இந்த மலேசிய திருநாடு என்னை உச்சி மோந்து வந்து பாராட்டி கொண்டாடிவிட்டது. இந்த அறிவுலகம் போற்றிவிட்டது. இது போதும் என் மகா கவிதைக்கு, இது போதும் என் விரல்களின் தேய்மானத்தில் இருக்கிற ரத்தம் இனி ஊறிவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. தமிழில் இல்லாததா? இந்த நூல் வைரமுத்து என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இங்கு பேசிய சில பேராசிரியர் பெருமக்கள் மிக அழகாக உரைத்தார்கள். தத்தோஸ்ரீ டான்ஸ்ரீ அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், உங்கள் நாடு உங்கள் பேராசிரியர்கள் பேச கேட்டு கேட்டு திளைத்து போய் திகைத்து போய் மலைத்து போய் மகிழ்ந்து போய் அமர்ந்திருக்கிறேன். உங்கள் நாடு அறிவியலில் சிறந்த நாடு, அறிவில் சிறந்த நாடு, தமிழில் சிறந்த நாடு. இத்தனை பெரிய பேராசிரியர் பெருமக்கள் இந்த மேடையில் உரையாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இது அறிவிலும் வளமான நாடு, தமிழிலும் வளமான நாடு. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னேன். இப்படி தமிழ் என்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள், அறிவியல் அறிந்தவர்கள், விண்ணையும் மண்ணையும் தமிழால் அளந்தவர்கள் இந்த மேடையில் நின்று பேசுகிற பொழுது எனக்கு பெருமை தாங்கவில்லை. இந்த தமிழ் இப்படியெல்லாம் பேசும் என்று யாரும் கருதி இருக்க மாட்டார்கள் தோழர்களே. ஏனென்றால் தமிழில் இல்லாத பொருள் ஒன்று இல்லை. ஆனால் இதில் இல்லாத பொருள் மகா கவிதையில் என்ன இருக்கிறது என்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். எப்படி மாறுபட்டது? இது எதிலிருந்து வேறுபடுகிறது? இந்த மகா கவிதைக்கு எதற்கு இப்படி உச்சி போந்து உவந்து ஒரு பாராட்டு? என்ன சிங்கார கொண்டை இந்த மகா கவிதைக்கு மட்டும்? இதற்கு மட்டும் என் ரத்தன கிரீடம், இதற்கு மட்டும் ஏன் 1,00,000 வெள்ளி, இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் என்று நீங்கள் கேட்டால், வைரமுத்துவுக்காக அல்ல, இதில் இருக்கும் தமிழுக்காக நீங்கள் அதை கொண்டாட வேண்டிய இடத்தில் நாம் இருப்பது நம்முடைய அறிவின் உயரத்தை காட்டுவதாக நான் நினைக்கிறேன். தமிழில் இல்லாததா? காதல் இல்லையா? வீரம் இல்லையா? தத்துவம் இல்லையா? அதில் சொல்லாத எதை இந்த தமிழ் சொல்லிவிடப் போகிறது? ஏன் இதற்கு மட்டும் இந்த ஒரு புதிய தனி கிரீடம் என்று கேட்டால் அதற்கு பதில் உண்டு. தமிழில் இல்லாத காதல் இல்லை. அதோ போகிறாளே, இவளால் தெருவில் 4-5 பேர் இறந்து போனார்கள். இவள் அழகை பார்த்து மூர்ச்சையானவன், மாரடைத்தவன், இறந்து போனவன் பல பேர். இவள் தண்ணீர் குடம் எடுத்து வீதி வழி நடந்தாள். இவள் நடந்த பொழுது அவளை பார்த்த இளைஞர்கள் மாரடைப்பு வந்து மூச்சடைத்து அழகின் ஆதிக்கம் அவளை அடித்து இறந்து விட்டார்கள். இது யார் செய்த தவறு? இது கேட்க தமிழ் கவிதை. இப்படி ஒரு தமிழ் கவிதை காதல் இருக்கு, படித்திருக்கிறீர்களா? தமிழ் அறிஞர்கள் அறிவார்கள். இப்படி ஒரு கவிதை இத்தனை பேரை கொன்று விட்டாளே, இது யார் செய்த தவறு? அதற்கு புலவன் சொல்லுகிறான், இது யார் செய்த தவறு தெரியுமா? இவள் அழகை மூடி வைக்காமல் தெருவில் விட்டது தவறு. இவளை தெருவில் பழிச்சென்று பார்த்தவர்கள், இறந்து போன இளைஞர்கள், அவர்கள் தவறல்ல. இவளை வீதியில் விட்டதும் இவள் தவறல்ல. தாய் தந்தை செய்த தவறல்ல. பிறகு யார் செய்த தவறு என்று புலவன் கேட்கிறான். மதம் பிடித்த யானை ஆற்றுக்கு தண்ணீர் அருந்த வருகிறது என்று அரசன் என்ன செய்வான் என்றால், மதம் பிடித்த யானை ஆற்றுக்கு தண்ணீர் அருந்த வருகிறது, எனவே வீதியில் உள்ளவர்களே விலகி செல்லுங்கள் என்று பறை அறிவிப்பான். முரசறைவான். பறை சத்தம் கேட்டு, முரசு சத்தம் கேட்டு எல்லோரும் ஒதுக்கிக் கொள்வார்கள். யானை தண்ணீர் அருந்திவிட்டு யாருக்கும் தீங்கு செய்யாமல் தன் தொழுவடையும். சரிதானே?
இப்படி யானை, மதம் பிடித்த யானை தண்ணீர் அருந்த வருகிறது என்பதை பறையறிந்து சொல்லும் அரசனே, இவள் தண்ணீர் பிடிக்க வீதிக்கு வருகிறாள், பல பேர் சாகப் போகிறீர்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், இவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும் வரை யாரும் வெளியில் வராதீர்கள் என்று பறை அறைந்து தெரிவிக்காத அரசரே, நீதான் தவறுடையவன். என்ன அழகு! நீயும் தவறில்லை, நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர், மதையழி கொள்யானை நீர்க்கு விட்டாங்கு பறையறைந்து அல்லது செல்லற்க வென்றார், இறையே தவறுடையார், அரசரே தவறுடையவன். இதைவிட அழகுக்கு ஒரு பாட்டு உண்டா? உலக இலக்கியங்களில் உண்டா? இப்படி ஒரு அழகுக்கு, காதலுக்கு, ஒரு பெண்ணின் வீராப்புக்கு இப்படி ஒரு பாட்டு உண்டா? இப்படி காதலை சொன்ன தமிழ். தத்துவம் இல்லையா தமிழில்? கடவுள், தான்ஸ்ரீ இங்கே பேசினாரே, கடவுள் என்று இதில் ஒரு குறிப்பு வருகிறது, அதை ஏற்றுக்கொள். ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதை அவர் வலியுறுத்தவில்லை. கடவுள் கொள்கை இப்படியும் இருக்கிறது என்கிறார். என்னை பொறுத்த அளவில் சொல்கிறேன் நண்பர்களே, உங்கள் கொள்கை, உங்கள் பக்தி, உங்கள் தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட ரசனை, இவற்றை யார் மீதும் திணிக்காத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மதம் உயர்ந்தது, உங்கள் கொள்கை உயர்ந்தது, உங்கள் மொழி உயர்ந்தது, நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பூனை குறுக்கே போகிற போது திருப்பி வீட்டுக்கு செல்வது மட்டுமல்ல, பள்ளி சொல்வதை கேட்பது மட்டும் மூட நம்பிக்கை அல்ல. என் மொழிதான் உயர்ந்தது, என் மதம்தான் உயர்ந்தது, யானே உயர்ந்தவன், எம் கொள்கையே உயர்ந்தது என்று சொல்லுகிற பிடிவாதம் பிடிக்கிற மனிதர்களின் இந்த கொள்கையும் கூட மூட நம்பிக்கைதான். அழகாக சொன்னார். அந்த கருத்தை, அந்த கடைசியில் சொன்ன கருத்தை நான் கூட சொல்லவில்லை. தான்ஸ்ரீ ரொம்ப அழகாக சொன்னீர்கள். நீங்கள் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது, ஏற்போர் ஏற்க, மறுப்போர் மறுக்க, கொள்வோர் கொள்க, தள்ளுவோர் தள்ளுக, இது ஒரு கருத்து என்று சொன்னார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து கூட டான்ஸ்ரீ நான் சொன்னதல்ல, பேரறிஞன் ஐன்ஸ்டீன் சொன்னது. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான்? இந்த பிரபஞ்சத்தை நான் ஆராய்ச்சி செய்தேன், கோள்கள் குறித்து சிந்தித்தேன், இந்த பிரபஞ்சத்தின் போக்குகளை அறிந்தேன். எனக்கு இப்ப என்ன தோன்றுகிறது என்றால், கடவுள் என்று தனியாக உருவத்தோடு ஒருவர் இருப்பதாக தோன்றவில்லை. வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்க விதியின் ஒழுங்கு இருக்கிறதே, த டிசிப்ளின், இந்த பிரபஞ்சத்தின் டிசிப்ளின், அதை வேண்டுமானால் நான் கடவுள் என்று சொல்லுவேன். இதை படிச்சுட்டு ஐயோ, நாத்திகத்துக்கும் பொதுவான கருத்து, ஆத்திகத்துக்கும் பொதுவான கருத்து, இது அறிவின் குரல், இது பகுத்தறிவின் மொழி, இது ஞானத்தின் குரல், அது அறிவியலின் வெளிப்பட்டு வந்திருக்கிறது என்று வியந்து நெகிழ்ந்து ஒரு இரவெல்லாம் தூங்காதிருந்தேன். இந்த கவிதை எழுதி முடித்துவிட்டு இரவு புரண்டு படுக்கிறேன், தூக்கமில்லை, நடக்கிறேன், தூக்கமில்லை, படுக்கிறேன், தூக்கமில்லை, ஊஞ்சலாடுகிறேன், தூக்கமில்லை. எப்படி சொல்லி இருக்கிறான் ஐன்ஸ்டீன்? படிக்க படிக்க அறிவு எப்படியெல்லாம் துலக்கமாகிறது, பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் படிக்க படிக்க அறிவு எப்படி மின்னுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறது? இதில் சொல்லாத என்ன இருக்கிறது? சொன்னா, கடவுள் என்று சொன்னவுடன் உங்கள் கருத்து நினைவு வந்து விட்டது. திருமூலர் சொன்னான், அவன் சொல்லாத கருத்தா? வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். வானத்துல கடவுள் இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிற மானுடா, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ? வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ? தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊருக்குள் ஈசன் உறைதல் கண்டீர். உங்களுக்குள்ள இருக்கான் கடவுள். கடவுள் தேனுக்குள்ள
இனிக்குது. அந்த இனிப்பின் நிறம் என்ன? இனிப்பின் உருவம் என்ன? அந்த இனிப்பின் உணர்ச்சி என்ன? துய்க்கத்தான் முடியும். நீங்கள் அதை உணர முடியும், உணர்த்த முடியாது. கடவுளும் அப்படித்தான். உணர்வோர் உணர்க, உணராதோர் யாரையும் கேடு செய்யற்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி ஒரு தத்துவத்தை திருமூலன் தமிழுக்கு தந்திருக்கிறான். இதைவிட இந்த நூல் என்ன சொல்லுகிறது? வீரம். குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற சோழன் இறந்துட்டான். அவனை யாருமே வெல்ல முடியாது. படைக்களத்தில் அவரை வென்றவர் கிடையாது. எந்த பகைவனும் அவனை வாழ் கொண்டு அறுக்க முடியாது, வேல் கொண்டு எய்ய முடியாது, வில் கொண்டு துளைக்க முடியாது. எந்த ஆயுதத்திற்கும் எந்த பகைவனுக்கும் அவன் கட்டுப்பட்டவன் அல்ல. அத்தனையும் உடைக்கிறவன். எப்படி செத்தான்? புலவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி செத்தான்? வீரத்துக்கு தமிழன் சொன்னதை பாருங்க. சொன்னா யமன் தான் அவனை ஜெயிச்சுட்டான். யமன் ஜெயித்து விட்டானா? யமன் தான் ஜெயிச்சுட்டான். சண்டை போட்டா யமன் வந்தாவது, சண்டையிடுவதாவது, சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை கொல்வதாவது. யமனெல்லாம் வந்து அவனை ஜெயிக்க முடியாது. யமனும் ஜெயிக்க முடியாது, யமனும் ஜெயிக்க முடியாது. பிறகு எப்படி செத்தான்? அவன் என்ன பண்ணா? கொடை வள்ளல் இந்த கிள்ளி வளவன். யமன் மாறு வேஷம் போட்டு வந்திருக்கிறான். நான் ஒரு பாணன், பாட்டு பாடி பிழைக்கிறவன். அரசே, உங்கள் மீது ஒரு பாட்டு பாடுகிறேன், எனக்கு ஒரு பிச்சை கொடு என்று கேட்டிருப்பான். ஓ, பாட்டு அழகாக இருக்கிறது, என்ன பிச்சை வேண்டும் என்று அவன் கேட்டிருப்பான். அந்த யமன், மாறுவேஷம் போட்ட யமன் கேட்டிருப்பான், உன் உயிரை பிச்சை கொடு, உன் உயிரை பிச்சை கொடு என்று கேட்டிருப்பான். கிள்ளி வளவன் உயிரை தந்திருப்பான், செத்திருப்பான். இவன் யமனெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது. சற்றன்றாயினும் செயற்தன்றாயினும் உற்றன்றாயினும் உயிரின்று மாதோ பாடுனர் போல கைதொழுதேத்தி இறந்தன்றாகல் வேண்டும். புலந்தார் மண்டவர் கிடக்கும் தானே திந்தேர் வளவர் கொன்ற கூற்றே. காதல், வீரம், ஈகை, சமயம், கொடை, காமம் தமிழில் சொல்லாததா? இது என்ன சொல்லுகிறது என்றால், இத்தனையும் இருந்த தமிழில் நவீன அறிவியல் இல்லை என்று கவலைப்பட்ட போது பிறந்ததுதான் மகாகவிதை. இந்த மகாகவிதை பெரியது, இந்த மகாகவிதை உயர்ந்தது. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இந்த உண்மையை சொல்றேன். நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எதன் மீது? ஒரு நாற்காலியின் மீது. அந்த நாற்காலி எதன் மீது கிடத்தப்பட்டிருக்கிறது? தரை மீது. அந்த தரையோடு சேர்த்து உங்கள் ஆயுளை எண்ணி பார்த்தால் எவ்வளவு தெரியுமா? நீங்கள் எதன் மீது தெரியுமா அமர்ந்திருக்கிறீர்கள்? நாற்காலி மீதல்ல, தரையின் மீதல்ல, 450 கோடி ஆண்டுகளின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த பூமியின் வயது 450 கோடி ஆண்டுகள். இன்னும் 450 கோடி ஆண்டுகள் இந்த பூமி சுழலும் என்கிறது விஞ்ஞானம். இதை சொல்லியிருக்கிறான் வைரமுத்து மகாகவிதையில். 450 கோடி ஆண்டுகள் வாழ்ந்தோ இந்த பூமி, இன்னும் 450 கோடி ஆண்டுகள் வாழ வேண்டி இருக்கிறது. நீங்கள் வாழ வேண்டும். எதற்கு தெரியுமா எழுதுன? நான் இந்த பூமியின் மீது கொண்ட காதலால் மகாகவிதை புனையப்பட்டது. ஓசை பெற்றுயர் பார்க்கடல் ஊற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கன ஆசை பற்றி அறையல் ஊற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பன் கேட்டான். ஏனடா எழுதினான்? ராமன் கதையை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு எழுதினேன். பூமியை காப்பாற்ற வேண்டும். இந்த பூமிதான் மனித ஜீவராசிக்கு உள்ள ஒரே ஒரு கோள் என்று அஞ்சி அஞ்சி நடுங்கி நடுங்கி காதலித்து காதலித்து துக்கித்து துக்கித்து விக்கித்து விக்கித்து எழுத்தெண்ணி எழுத்தெண்ணி சொல்லெண்ணி சொல்லெண்ணி வாக்கிய அமைதிகள் பார்த்து பார்த்து விஞ்ஞானமும் தமிழும் ஒரு உள்ளையில் கூட்டி கூட்டி இந்த நூல் படைக்கப்பட்டது. தோழர்களே, இதை தயவு செய்து ஒவ்வொரு தமிழரும் வாசியுங்கள், வாசிக்க வையுங்கள். இதை வாசித்தால் நீங்கள் அறிவாளி ஆவீர்கள். வைரமுத்து சொல்ற இந்த ஒரு வார்த்தை கேளு. மகாகவிதையை படித்தால்
அறிவில் உங்களை யாரும் வெல்ல முடியாது. கல்லாடம் படித்தவனோடு சொல்லாடாதே, மகா கவிதை படித்தவனோடு மல்லாடாதே. அப்படி வரும். அதாவது வேறு எந்த பூமி, எந்த கிரகத்துக்கு நீங்க போக முடியாது. சூரிய குடும்பம் மொத்தம் 8 கோள், சூரியன் இல்லாமல் 8 கோள். இந்த 8 கோள்களில் பூமியை தவிர எங்கும் காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, ஜீவராசிகள் பிறக்க வழி இல்லை. இந்த புதன் கிரகம் இருக்கே, பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் கிரகம், இதை சொன்னா நீ ஆச்சரியப்படுவீங்க. புதன் கிரகத்துக்கு குடி போகலாமா மனிதன்? இதை மட்டும் சொல்லி கொஞ்சம் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு உங்களை பார்க்க பார்க்க பேசுவதற்கு ஆசை அதிகமாகிறது. இப்படி ஒரு கூட்டம் தத்துவஸ்ரீ எவனுக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு அறிவார்ந்த கூட்டம், இப்படி ஒரு திருக்கூட்டம், தமிழை காதலிக்கிற கூட்டம், அறிவை ஆராதிக்கிற கூட்டம், ஒரு பேச்சாளன் பேச பேச கரவொலி செய்கிற கூட்டம், இடியோசை கேட்கிற கூட்டம். இவர்கள் இதயமெல்லாம் கண்களில் துடிக்கிறது எனக்கு தெரிகிறது. இவர்கள் மூளையெல்லாம் நெற்றியின் மையத்தில் சுடர்வது தெரிகிறது. இவர்கள் செவிகளெல்லாம் 1000 செவிகளாய் மாறிவிட்டது என்னால் உணர முடிகிறது. அசைவு இல்லை, இவர்களுக்கு இயக்கம் இல்லை. இருதயம் துடிக்கிறது, செவிகள் கேட்கின்றன. இந்த 2 புலன்களை தவிர எந்த புலனும் இவர்களுக்கு வேலை செய்யவில்லை. இப்படி ஒரு கூட்டம்தான் ஒரு பேச்சாளன், சுண்டி எடுக்கிற பேச்சாளன் பேசுகிற கூட்டம். இந்த கூட்டத்தின் நான் அதிகம் பேசினால் ஆபத்து எனக்கல்ல, உங்களுக்கு அழகான சாப்பாடு காத்திருக்கிறது. அதில் எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கிறது. நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று கேட்டேன். பேசுங்கள், விருப்பப்படி பேசுங்கள். எவ்வளவு நேரம் பேச முடியும் என்று கேட்டேன். நான் தத்தோசரிய ஒரு 25 நிமிடத்துக்குள் நீங்கள் பேசிவிட்டால் நல்லதல்லவா என்று கேட்டார். நான் 20 நிமிடத்தில் முடித்துக் கொண்டால் மிக நல்லதல்லவா என்று அவரை கேட்டேன். எங்கள் 2 பேர் உரையாடலும் இப்போது காற்றில் தெரிக்கப் போகிறது. நான் உங்களை பார்த்து ஒரு 5 நிமிடம் கூட பேசலாமா என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் அனுமதியை கேட்கிறேன். இந்த புதன் என்ற கிரகம் இருக்கிறதே, இந்த புதன் என்ற கிரகத்தில் குடிபோக முடியாது. காரணம், அந்த புதன் எப்போதும் ஒரு பக்கம் இரவு, எப்போதும் ஒரு பக்கம் பகல். அது சூரியனுக்கு மட்டும் முகம் காட்டி கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு முகம் காட்டுகிற பக்கத்தில் முழுக்க முழுக்க பகல். எரிந்து போகிற கிரகம் அது. அந்த கிரகத்தினுடைய வெப்பம் எவ்வளவு தெரியுமா? புதன் கிரகத்தில் 425 பாகை வெப்பம். பாகை என்பது டிகிரி. 425 பாகை வெப்பம் பகல் பக்கத்தில், -175 பாகை குளிர் இருட்டு பக்கத்தில். எப்போதும் ஒரு பக்கம் இருட்டு, எப்போதும் ஒரு பக்கம் பகல். இப்போது தெரிகிறதா பூமியின் பெருமை? 24 மணி நேரத்தில் இந்த பக்கம் பகல், அந்த பக்கம் இரவு. எவ்வளவு சுகமான பூமி! இந்த பூமியை விட்டு எந்த கிரகத்துக்கு நாம் குடிபோக போகிறோம்? அங்கு ஒளியை சிதறச் செய்யும் காற்று இல்லை. காற்றுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை சுவாசிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, ஒளியை சிதறச் செய்வது, ஒளியை அதிரச் செய்வது காற்றுதான். காற்று இல்லாவிட்டால் ஒளி இல்லை. காற்று இல்லாவிட்டால் ஒளியின் பயணம் இல்லை. காற்று இல்லாவிட்டால் இந்த பூமி வெறும் மயானம், சுற்றுகிற மயானம், நிசப்த அமைதி கொண்ட மயானம். காற்று இல்லாவிட்டால், காற்றுதான் வைரமுத்து பேசுவது உங்களுக்கு, என் கை அசைவது உங்களுக்கு, இந்த வெளிச்சத்தை சிதறச் செய்கிறது காற்று. அதனால்தான் நீங்களும் நானும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வீனஸ் என்ற வெள்ளி இருக்கிறது. இந்த வீனஸ் என்ற வெள்ளி ஓராண்டுக்கு ஒரு முறைதான் சுழல்கிறது. 400 பாகை வெப்பமுடையது இந்த வீனஸ் என்கிற வெள்ளி. இங்கு குடிபோக முடியுமா? அங்கு கடல் உண்டு, எண்ணெய் கடல். வீனஸ்ல கடல் உண்டு, எண்ணெய் கடல். மழை இருக்கிறதான்னு கேட்பீங்க. மழை உண்டு, அமில மழை. அமில மழையும் எண்ணெய் கடலும் கொண்ட வீனஸில் குடிபோக முடியுமா? செவ்வாயில குடிபோக முடியலாம் என்கிறார்கள்.
இந்த பூமி அப்படியே பெயர்த்து கொண்டு போய் செவ்வாயில் வைத்து விட முடியுமா? செவ்வாயின் விஷயம் என்ன தெரியுமா? செவ்வாய் ஏன் சிவப்பாக தோன்றுகிறது என்ற ஆராய்ச்சிக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிற பதில், அதன் மேற்புறம் சிவந்திருக்கிறது. ஏன் சிவந்திருக்கிறது? அது பூரா இரும்பு. இரும்பு ஏன் சிவந்திருக்கிறது? அந்த இரும்பு செவ்வாயில் இருந்த ஆக்சிஜனை குடித்து குடித்து சிவப்பாகிவிட்ட இரும்பு செவ்வாய் நிறத்தில் தோற்றமளிக்கிறது. இதுதான் அங்க செவ்வாயில எப்படி தெரியும்? வாயுமண்டலம் இருக்கிறது. அதுல ஆக்சிஜன் எவ்வளவு தெரியுமா இருக்குது? உயிர் வெளி என்ற ஆக்சிஜன். உப்பில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த காற்றில் ஆக்சிஜன் இருக்கிறது. எப்படி போவீங்க? செவ்வாயில குடியேறுவீங்க. புற ஊதா கதிர்களை தடுக்க முடியாமல் அது ஒரு பெரிய அணு உலை மாதிரி குதித்துக் கொண்டிருக்கிறது. வியாழன் தான் 8 கோள்களிலும் பெரிய கோள். வியாழன் என்ற ஒரு கோளில் பூமிகளை அடுக்கலாம். எத்தனை பூமிகளை தெரியுமா தோழர்களே, தோழிமார்களே, இளைஞர்களே, படைப்பாளிகளே, அறிவுஜீவிகளே? ஒரு வியாழன் என்ற கோளில் மட்டும், பெரிய கோள் என்பதனால் 1300 பூமிகளை அடுக்கி வைக்கலாம். ஆனால் என்ன தெரியுமாச்சு? அது வெறும் நச்சு சகதி. அம்மோனியா, ஹைட்ரஜன், மீத்தேன், இந்த மூன்றும் கலந்த நச்சு சகதி 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நச்சு சகதி. அதற்கு கீழே பாறைகள், எரிகிற பாறைகள், பாறைகள் உருகி நதியாக ஓடும் வெப்பம். இந்த வியாழனை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். இந்த 8 கோள்களில் எல்லாம் கோள். சூரிய குடும்பத்தில் சூரியன் ஒன்றுதான் நட்சத்திரம், ஸ்டார். சூரியன் ஒன்றுதான் நட்சத்திரம், மற்றதெல்லாம் கோள்கள். இந்த 8 கோள்களில் நட்சத்திரமாவதற்கு வாய்ப்பு இருந்தது வியாழனுக்கு மட்டும்தான். நட்சத்திரம் ஆய்விடுமோ அப்படின்னு போயிட்டு இருக்க வழியில கிரகமா சுருங்கிடுச்சு. சில பேர் மந்திரியாக போற வழியில எம்பியாவை நின்று ஓடுவான் பாருங்க. சில பேர் மேயராக போற வழியில கவுன்சிலர் ஆயிடுவான். எம்பி ஆகலாம் நினைக்கும் போது எம்எல்ஏ ஆயிடுவான். போற வழியில முடியல. பிரதமர் ஆகலான்னு போகிற போது ஒரு பெரிய மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு. அந்த மாதிரி நட்சத்திரமாக போகிற வழியில கிரகமாகி போச்சு வியாழன். அதுல குடியேற முடியாது. பூமி தாயை வணங்குவோம். இங்குதான் மரஞ்செடி கொடிகள், இங்குதான் பறவைகள், இங்குதான் காற்று, இங்குதான் தண்ணீர். அலையடிக்கும் கடலும் சுடர் கொளுத்தும் சூரியனும் நம் மீது உரசி போகும் மழையும் அன்பும் ஆதரவும் இன்னும் குளிரும் இதமும் இப்படி கூடி கிடக்கிற இந்த பூமியை விட்டு எங்கு சேர்ந்து சேரப்போகிறீர் மனிதா என்று கேட்கிறது இந்த மகா கவிதை. உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இங்கு ஒரு அறிஞர் பேசுகிற போது சொன்னார், தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அறிவு புத்தகம் இந்த மகா கவிதை என்று சொன்னார். ஐயா, தமிழில் இருக்கிற வரைக்கும் தான் இது தமிழனுக்கு உரிய புத்தகம். எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறதோ அந்த இனத்துக்கு உரிய அறிவு இது. அந்த இனத்துக்கு ஆகிவிடும். எனவே இந்த நூல் ரொம்ப அழகாக ஐயா இக்பால் ஐயா சொன்னார் நினைக்கிறேன். இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டால் தமிழனுடைய அறிவின் விசாலத்தை உலகம் அறிந்து கொள்ளும் தோழர்களே. தமிழன் உலகுக்கு கொடுத்த கொடை என்ன என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் தோழர்களே. இதில் தண்ணீரை பத்தி சொல்றேன். தண்ணீரை பத்தி சொல்றேன். உயிர்களின் மூலமே தண்ணீர் தான். கல், தீ, நிலம், இதை பற்றிய வரிசை முறையெல்லாம் கேட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. நாமெல்லாம் யாருக்கு பிறந்தவர்கள் தெரியுமா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, தப்பு. நாமெல்லாம் கல்லிலிருந்து பிறந்தவர்கள். இதை நான் சொல்லியிருக்கேன். இந்த நூலில் புதுசா என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்குறாங்கல்ல, அவர்களுக்கு நான் சொல்றேன், மனிதன் கல்லிலிருந்து பிறந்தவன். பூமியில நெருப்பு குழம்பு கல்லாச்சு. பல வருஷம் இந்த பூமி ஒளி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தது. வெறும் மயான பூமி சுத்திக்கிட்டு இருந்தது. ஜீவராசிகள் எதுவுமே சுத்திக்கிட்டு இருந்தது. முதல் முறை ஒரு மழை விழுந்தது. முதல் துளி
அந்த முதல் துளி மழையாச்சு, யுகம் யுகமாக பெய்கிறது. அதுக்குள்ள இந்த கல்லாச்சு, கல்லு அப்படியே நெருப்பு குழம்பு கெட்டியாக கல்லாகிவிட்டது. இந்த கல்லை அறுக்கிறது தண்ணீர். மழை ரம்பம் என்று சொன்னேன், சொல்லியிருக்கேன். அந்த சொல்ல மழை ரம்பம் கல்லை அறுக்கிறது. அறுத்து அறுத்து நதி, நதி கல்லை அறுக்கிறது, மழை கல்லை அறுக்கிறது, அருவி கல்லை அறுக்கிறது. கல்லை அறுத்து அறுத்து அதில் துகளாகிறது. துகள் சலவை செய்யப்பட்டு மணலாகிறது. மணலுக்குள் தாவரங்களின் மெல்லிய வேர்கள் நுழைந்தவுடன் அதிலிருந்து அந்த மணல் மண்ணாகிறது. அந்த மண்ணுக்குள் தாவரங்கள் நுழைந்து அதிலிருந்து ஒரு செல் உயிர் உருவாகிறது. அந்த உயிர் கடலுக்குள் சென்று நிலத்திற்கு திரும்பி வந்து பாலூட்டிகள் வருகின்றன. மெல்ல மெல்ல வளர்ந்து குரங்கில் வந்து முடிந்து குரங்கிலிருந்து மனிதன் குதிக்கிறான். இந்த உயிருக்கு மூலம் கல். அதனால்தான் கல்லே கடவுள், கடவுளை கல்லு. கடவுளை செய்வதற்கு மரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன்? நெருப்பை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன்? வேறு திடப்பொருளை ஏன் இரும்பை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன்? வைரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? தங்கத்தை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? உலகில் உள்ள கனிமங்களை எல்லாம் மனிதன் தேர்ந்தெடுக்காமல் கல் என்ற கனிமத்திலிருந்து சிலை வடித்து ஏன் மனிதன் கல்லிலிருந்து கடவுளை உண்டாக்கினான் என்றால், கல்தான் கடவுள் என்ற முதல் சிற்பிக்கு தெரிந்திருக்கிறது. அப்படி சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் இதில் சொல்லி சொல்லி பார்க்கிறேன். தண்ணீரை பற்றி சொல்லுகிற போது நாமெல்லாம் தண்ணீரில் இருந்து பிறந்தவர்கள். முதல் உயிர் பிறந்தது தண்ணீரில், கடலில். நாமெல்லாம் கரையேறி வந்த கடல்கள். எப்படி சாட்சின்னு கேட்குறீங்களா? உங்கள் கண்ணீரை ருசித்து பாருங்கள், உப்பு. இந்திரியத்தை சோதித்து பாருங்கள், உப்பு. வேர்வையை ருசித்து பாருங்கள், உப்பு. இரத்தத்தை சோதியுங்கள், உப்பு. இந்த உப்பெல்லாம் கடலிலிருந்து தெரித்து விழுந்த ஜீவராசி மனிதன் என்பதற்கு அடிப்படை ஆதாரங்கள் என்று சொல்லுகிறேன். இதை உங்கள் பிள்ளைகளோடு விவாதியுங்கள், உங்கள் பிள்ளைகளை அறிவாளியாக்குங்கள். அதற்கு முன் ஒரு வார்த்தை. டான்ஸ்ரீயோடும் தத்தோஸ்ரீயோடும் காலையில் அவரோடு சிற்றுண்டி அருந்திக் கொண்டு பேசிய பொழுது நான் தீவிரமாக கேட்டேன், தமிழ் பள்ளிகள் எத்தனை, ஏன் குறைகின்றன? தமிழ் பள்ளிகள் மொத்தம் 530, இன்னும் சிலது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டேன். அவர்கள் சொன்ன காரணம், தமிழர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதில் கூச்சப்படுகிறார்கள். பிள்ளைகள் இல்லாமல் எப்படி தமிழ் பள்ளி எடுக்கும்? பெற்றோர்கள் கொண்டு போய் தமிழ் பள்ளிகளில் தங்கள் குழந்தையை சேர்க்காமல் எப்படி தமிழ் பிள்ளைகள் அங்கு படிப்பார்கள்? ஆகவே தமிழர்களே, தயவு செய்து மக்கட்பேருக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழன் வர வேண்டும். தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழ் பிள்ளைகள் வர வேண்டும். தமிழ் இனத்தையும் பெருக்கிக் கொண்டால்தான் தமிழ் மொழியையும் பெருக்கிக் கொள்ள முடியும். தமிழன் அறிவை பெருக்கிக் கொண்டால்தான் தமிழ் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். இது அறிவு தலைமுறை, கல்வி தலைமுறை. ஆகவே தமிழர்களே, இந்த அறிவு கருத்துக்களை எல்லாம் பிள்ளைகளோடு விவாதியுங்கள், பெற்றோர்கள் பேசியுங்கள். 2 நண்பர்கள் சந்தித்துக் கொண்டால் முதலில் பேசுவது அரசியல், அடுத்து ஆன்மீகம், அடுத்து சினிமா. இந்த 3 தானே பேசுகிறீர்கள். வயதுதோறும் மாறுபடும். காதல், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 பையன்கள் சந்தித்துக் கொண்டால் காதல், கொஞ்சம் வயதானால் அரசியல், அப்புறம் கொஞ்சம் அதிகமானால் ஆன்மீகம், அதற்கு கொஞ்சம் அதிகமானால் வேறு வேறு பக்தி, அது வயது அப்படி வருகிறது. 2 தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் திருக்குறள் பேசுங்கள், இந்த அறிவியல் பேசுங்கள், இந்த அறிவியல் தமிழை கொண்டு போய் ஒரு தலைமுறையோடு சேருங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களை, நீங்கள் கேட்கலாம், இதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கலாம். இதில் எனக்குள்ள லாபம் எல்லாம் முதலில் நான் அறிவாளியாக முயற்சி செய்தது. முதல் லாபம், கற்க கற்க நான் மெல்ல அறிவாளியாவதற்கான
முயற்சி இது. ஏன் புத்தகம் எழுதினாய்? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த வைரமுத்துவே அறிவாளியாக முடியும் என்றால் எங்கள் அறிவு தமிழர்கள் ஏன் அறிவாளியாக கூடாது என்று எங்கள் தலைமுறையை நான் கொண்டாடுகிறேன். இது 500 வருஷத்துக்கு மேலேயும் பேசப்படுது இந்த புத்தகம். என் எல்லா புத்தகமும் பேசப்படுமான்னு தெரியாது. ஆனா மகா கவிதை 500 1000 வருஷங்களுக்கு கூட பேசப்படும். இதில் உள்ள கருத்துக்கள் பிற்காலத்தில் திருத்தப்படும். அப்படி திருத்தப்பட்டால் இது வாழும். திருத்த வேண்டும். இது திருத்த திருத்த அறிவு மேம்படும் என்று அர்த்தம். இந்த விஞ்ஞான முடிவுகளை நாளை ஒரு தலைமுறை மாற்றும். சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்பது பழகாலமாக சொல்லப்பட்டு வந்த கருத்து. ஒருவன் இல்லை, சூரியனைத்தான் கோள்கள் சுற்றுகின்றன என்று ஒரு கருத்தை புரட்டி போடுவதற்கே சில யுகங்கள் தேவைப்பட்டன. மகாகவிதியின் கருத்துக்கள் ஒரு காலத்தில் மாற்றப்படும். மாற்றப்பட்டால் தலைமுறையின் அறிவு வளர்கிறது என்று பொருள். அப்படி இந்த தலைமுறையின் அறிவு வளர வேண்டும். நீங்கள் கேட்கலாம், பாட்டும் எழுதுகிறாய், படைப்பும் செய்கிறாய், உனக்கு எது மகிழ்ச்சி, படைப்பா பாட்டா என்று கேட்டால் படைப்பு தான் எனக்கு மகிழ்ச்சி. பாட்டு என்பது சமரசங்கள் உடையது. பாட்டு என்பது ஒரு 3-4 பேர் கூடி தீர்மானிக்கிற சம்பவம். ஒருவர் கதை சொல்லுகிறார், ஒருவர் மெட்டு சொல்லுகிறார், ஒருவர் சூழல் சொல்லுகிறார், ஒருவர் பாட வருகிறார். 4-5 பேர் கூடி சம்பாதிக்கிற ஒரு கலை பாட்டு. ஆனால் மகாகவிதியின் ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் வைரமுத்து என்ற படைப்பாளியால் மட்டும் தீர்மானிக்கப்பட்டவை. இதில் யாருடைய தலையீடும் இல்லை. இதில் யாருடைய தலையீடும் இல்லை. இதன் பெருமைக்கும் நானே பொறுப்பு, இதன் சிறுமைக்கும் நானே பொறுப்பு. சிறுமையை சுட்டிக்காட்டினால் என் பெருமை இன்னும் கூடும், நான் திருத்திக் கொள்வேன். ஆகவே பெரியோர்களே, சிறுமைகளை சுட்டிக்காட்டுங்கள். இந்த உலகத்துக்கு சத்தியம் மட்டுமே செல்ல வேண்டும். ஏன் பாட்டை விட படைப்பு சிறந்து தெரியுமா? ஒரு பாட்டு, முதல்வன் என்று ஒரு படம். ஒரு முதலமைச்சர் ஒரு நாள் வேலையை முடிக்கிறான், ஃபைலோட போராடுறான், மந்திரியோட போராடுறான், எல்லாம் போராடி முடிச்சுட்டு சாயந்தரம் தன் காதலியை சந்திக்க போறான். அங்க ஒரு தனியான ஒரு வெட்ட வெளி, அது ஒரு குடிசை போட்டு தன் காதலியோட இருக்கிறான். அதுக்குள்ள ஒரு பாட்டு வேண்டும் என்று கேட்டார் இயக்குனர். என்ன மாதிரி பாட்டு? ஒரு சுகமான காதல் பாட்டு சார், ஒரு கவிதை எழுதுங்கன்னாரு. எனக்கு கவிதை எழுதுங்கன்னு சொன்னோடனே மகிழ்ச்சி வந்துடும். நான் எழுதி கொடுத்தேன். ஓலை குடிசை உள்ள முதலமைச்சரும் முதலமைச்சருடைய காதலி, முதலமைச்சர் இளமையான முதலமைச்சர், அவர் சொல்றார், ஓலை குடிசை, ஒற்றை ஜன்னல், துண்டு வானம், தூரத்து மேகம், கையில் வெற்றிலை, நிறைய மல்லிகை, கிழிந்த பாயில் கிளியோ பாற்றா, இந்த வாழை குமரியும் ஓலை குடிசையும் போதும் போதும் எனக்குன்னு எழுதின. கைதட்டிட்டாங்க. ஆஹா அற்புதம். இசையமைப்பாளர் கைதட்டினாரு, இயக்குனர் கைதட்டினாரு. அற்புதம். எப்படி சார் உட்கார்ந்த இடத்துல வருது? கவிதை எழுத சொன்னா எழுதிடுவேன், பாட்டு எழுத சொன்னா தாமதம். உடனே ஒலிப்பதிவு செஞ்சோம். உடனே கூட்டு பாடிட்டாங்க. இரவெல்லாம் ஒலிப்பதிவு. நாளைக்கு அடுத்த நாள் ஷூட்டிங். இரவெல்லாம் ஒலிப்பதிவு. 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன். காலையில் ஒலிப்பதிவில் முடியுது. அதிகாலை 5 மணிக்கு போறேன். பாட்டு பிரமாதம் சார், இந்த படத்திலே பெஸ்ட் சாங் சார் எல்லாம் சொல்றாங்க. நான் வீட்டுக்கு போய் ஒரு 5 மணிக்கு போனவன் ஒரு 2 மணி நேரம் தூங்கி எடுத்துக்கலாம்னு படுக்கைக்கு போறேன். படுக்கைக்கு போன 10வது நிமிஷம் எனக்கு ஒரு தொலைபேசி, அவசரமா புறப்பட்டு வாங்க. உடனே பல்லு விளக்கிட்டு திருப்பி போறேன். என்னன்னு, தயவு செய்து இந்த பாட்டு வேணாம் சார், பாட்டு பிரமாதம் சார், இந்த பாட்டு வேணாம் சார். ஏன்பா? அதுக்கு அவர் சொன்ன பதில், சார் இது முடிஞ்சோன்னு கிளைமாக்ஸ், இந்த காதலன் காதலி சந்தித்து முடிச்சோடனே வெடிக்க போகுது, அங்கிருந்து கிளைமாக்ஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த பாட்டு ரொம்ப சுகமான மெலடியா போட்டிருக்கோம், ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அழகா இருக்கு. கிளைமாக்ஸுக்கு முன்னாடி இந்த மெலடியோஸ் பாட்டு இருந்துச்சுன்னா அநேகமா தியேட்டர்ல எழுந்துருவான். என் கிளைமாக்ஸை பார்க்க ஆள் இருக்காது. கிளைமாக்ஸை பார்க்க ஆள் இல்லைன்னா என் படம் எப்படி ஓடும்? இந்த பாட்டில் இருக்கிறது படத்தின் வெற்றியும் தோல்வியும். அதனால் மாற்றி கொடுங்க.
எப்படி பாட்டு வேணும்? ஒரு ஃபாஸ்ட் நம்பர் சார், துள்ளல் பாட்டு, அடித்தடி கலாட்டா, கூத்து கும்மாளம் அப்படி வேணும். அதுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ வேணும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில் மார்புக்கு மத்தியில் செத்து விட தோணுதடி எனக்கு. இந்த பாட்டு முதல் பாட்டு என் கவிதை. அது பலியான இடத்தில் ஒரு கூத்துப்பாட்டு. அங்கே படைப்பாளன் இல்லை, ஒரு பாடலாசிரியர் இருக்கிறான். மகா கவிதைக்குள்ளே முழுக்க 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 ஒரு படைப்பாளி மட்டுமே இருக்கிறான். இந்த படைப்பாளி மட்டுமே இருக்கிற இந்த படைப்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். தத்தோசரி அவர்களே, நான் என் பேச்சின் நிறைவுக்கு வருகிறேன். என் வாழ்க்கையில் இது ஒரு கல்வெட்டு. இந்த நாள் மார்ச் 8, உலகமெல்லாம் உலக மகளிர் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் உலக கவிதை தினம் கொண்டாடிவிட்டு இருக்கிறீர்கள். தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் சென்னைக்கு வந்தால் அவரை நாங்கள் பார்ப்பதே அரிதாகி விடுகிறது. ஏன் தெரியுமா தோழர்களே? மலேசியாவில் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கோ சென்னையில் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு. அவரை பார்க்க வருவதற்குள் நாங்கள் இப்போது வரலாமா அப்போது வரலாமா என்று நேரம் கேட்க வேண்டியிருக்கும். நாங்கள் சாப்பாடு பரிமாற ஆசைப்படுகிறோம் என்றால் அவரிடம் தேதியும் நேரமும் வாங்காமல் அவருக்கு நாங்கள் உணவு பரிமாற முடியாது. துன் சாமிவேலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அறியப்பட்ட தமிழ் தலைவர்கள் இருவர். ஒருவர் டான்ஸ்ரீ நம்முடைய விக்னேஸ்வரன் அவர்கள். அரசியல் வட்டாரத்திற்கு அவரை அழகாக தெரியும். பொதுமக்கள் வட்டாரத்திற்கும் தெரிந்த ஒரு பெயர் தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள். உங்கள் தமிழ் கொஞ்சுகிறது, உங்கள் பேச்சை நாங்கள் ரசிக்கிறோம். இப்போதுதான் தெரிகிறது, என் கவிதைகளை களவாடியே நீங்கள் கல்யாணம் செய்திருக்கிறீர்கள். இது உத்தியோகபூர்வமாக தெரிந்த விஷயம், இது மட்டும்தான். இன்னும் என் கவிதைகளை பயன்படுத்தி என்னென்ன செய்திருப்பீர்கள் என்பதை இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகாவது எனக்கு சொன்னால் நானும் அந்த உத்தியை கையாண்டிருக்கலாமே என்று கவலைப்பட்டிருப்பேன். உங்கள் அன்பு வாழ்க. எனக்கு பெரிய தொகை கொடுத்துட்டீங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வரல. ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்கீங்க, பெரிய அன்பு செலுத்தியிருக்கீங்க. எல்லாவற்றையும் விட எங்கள் தமிழ் கவிதையை பெருமைப்படுத்திட்டீங்க. தமிழ் கவிதைக்கு ஒரு உச்சம் கொடுத்துட்டீங்க. ஒரு தமிழில் ஒரு கவிஞன் சரியாக எழுதினால் அவனுக்கு இப்படியெல்லாம் பெருமைகள் வரும் என்று வளரும் கவிஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு, உலக தமிழுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த உற்சாகத்துக்கு விலையே இல்லை. வாழ்க மலேசியா, வளர்க தமிழர்கள், வெல்க தமிழ், வாழ்க தமிழ் பண்பாடு. இந்த விழாவுக்கு நன்றி, வந்திருக்கிற உங்களுக்கு நன்றி, பேச்சாளர்களுக்கு நன்றி, மதியுரையர் குழுவுக்கு நன்றி, இந்த ஐம்பூதங்களை பற்றி பேசிய 50 அறிஞர்களுக்கும் நன்றி. வணக்கம், வாழ்க.